கண்டிப்பா வந்து நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. அர்ஜுனை மீட் பண்ணும்போது he has no air about him. Everybody is very grounded. To be honest, இவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது it felt more like ஏதோ நாங்க ரொம்ப நாளா பழகின ஒரு ஃபீல் தான் இருந்தது. See us or speak to us makes you feel invited. There is no senior junior there. எல்லாருமே ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிடுவோம், தரையில உட்கார்ந்து சாப்பிடுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். ராக்கியாவே இருக்கட்டுமே, அவரும் ரொம்ப ஜாலியான இருக்காரு. இப்ப என்ன டவுட் உங்களுக்கு? சாப்பாடு இந்த டைம் போடுவாங்க. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. மூவில பூக்கி அப்படிங்கிற ஒரு படம் வந்து விஜயானி சார் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு நீட்டான ஒரு கேரக்டர். விஜயதேசன் அது பண்ணியிருந்தாலுமே ஆப்போசிட்ல ஐ திங்க் அந்த பெஸ்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஒரு நீட்டான ஒரு கேரக்டர். ஒரு மூவி அந்த பேட்டர்ன் கம்ப்ளீட்டா வேற. இந்த சீரீஸ் அப்படிங்கிற கேரக்டர் சீரியல் இல்ல, சீரீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் கம்ப்ளீட்டா வேற. இதுல அடாப்ட் ஆகுறது அப்படிங்க ஐ திங்க் அது வந்து ஒரு சில பேர் நான் இன்டர்வியூ பண்ண போய் சொல்லியிருக்காங்க, இல்ல இது வேற இது வேற தான், ரெண்டு கேமரா அப்படிம்பீங்க, அதே டைலாக் அப்படிம்பீங்க, ஆனா ப்ராசஸாவே அது வேற. ஏன்னா படத்துல இப்போ ஒரு சீன்னா ஒரு 2-3 சீன் ஒரு நாளைக்குன்னா இங்க அப்படி கிடையாது அப்படிங்கிற. கண்டிப்பா இந்த ப்ராசஸ் நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க? எனக்கு அகைன் ஐ திங்க் ஐ ஹாவ் டு பிரிங் பேக் தி தியேட்டர் பார்ட் இன்டு திஸ் பிகாஸ் இப்போ ஒரு ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு தியேட்டர் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் ப்ராப்ளி ஸ்லைட்லி சிமிலர்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு அங்க வந்து சீன் டு சீனா இருக்காது, இல்ல நம்ம இன்னைக்கு இந்த ஒரு சீன் தான் பண்ண போறோம்னு இருக்காது. சரி, இட் ஸ்டார்ட்ஸ் அபவுட் மார்னிங் நம்ம போனோம்னா ஒரு ஈவினிங் வரைக்கும் வந்து யூ வில் பி ரிஹர்சிங் சம்திங் ஆர் தி அதர். ஒரு ஒர்க் ஷாப்பா இருக்கும், இல்ல ஒரு எனிதிங் ரிலேட்டட் டு த பிளேயா இருக்கும். நம்ம அந்த கேரக்டரை ஃபைண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த சீனை ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும். லிட்டில் தியேட்டர் வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் ஏன் சொல்றேன்னா, அந்த தியேட்டரோட நான் ஒரு 7-8 இயர்ஸா இருந்ததுனால இட்ஸ் a very improv based தியேட்டர் குரூப். இப்போ ஒரு பிளேவே ஆமா இப்போ ஒரு பிளேவே ஒன்னு ரெடி ஆகுதுன்னா கிருஷ்ணகுமார்ன்றவர் தான் டைரக்டர். சூரரை போட்டுல சேயா பண்ணாரு. சூரரை போட்டு கரெக்ட். ஸோ அது அவர் டைரக்ட் பண்ற விதமும் வந்து இட்ஸ் ஸோ ஆர்கானிக் அண்ட் நைஸ். அதை ஒரு 8 இயர்ஸா பண்ணதுல இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராசஸ். நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு பிளே இதுதான் வந்து நம்ம ப்ரிமைஸ்னு சொல்லிட்டோம்னா எல்லாத்தையும் அவரே எழுதி உங்க கையில கொடுத்துட மாட்டாரு. ஹி ஹாஸ் அ வே ஆஃப் மேக்கிங் யூ ஃபைண்ட் த கேரக்டர். கரெக்ட். அதுக்கு வந்து ஒரு கைட் மாதிரி இருப்பாரு. ப்ராப்ளி நான் தண்ணி போய் ஸ்விம்மிங் பண்ண ஒரு நூல் வேணா நான் உனக்கு தரேன், எங்கேயாவது நீ தவிக்கிறேன்னா நான் இழுத்து கரெக்டா எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்ற ஒரு அளவுக்கு கொண்டு வர. எப்படி பண்ணுங்கிறது நீ தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். So this is exactly நீங்க சொன்ன மாதிரி சினிமால probably in a day you have 2-3 scenes. நிறைய கேப் இருக்கு, ரிலாக்ஸ் பண்றது கேப் நிறைய. ஆமா, இங்க வந்து like I said, இப்போ ஒரு ஸ்கெட்யூல்ல 16 எபிசோட்ஸ்னா அந்த 16 எபிசோட்ஸ்ல இருக்கிற எல்லா கேரக்டரையும் அவங்க ஷூட் பண்ணி முடிக்கணும். ஓகே, அந்த ஷெட்யூல் எவ்வளவு நாள் இருக்கும்? For about 6-7 days. அவ்வளவுதானா? ஆமா, 6-7 days தான். So the second half of the month வந்து they'll ask you from 15 to 30 வந்து you will have to give them the dates. adula or 7-8 days, if you're lucky you'll have so many days. ரொம்ப ஹெக்டிக். ஆமா, அந்த 7-8 days, but to be honest ஜாலியா இருக்கும். ஆமா, ரொம்ப ஹெக்டிக்க தாண்டி அந்த ஒரு இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம். சரி, அந்த கேமரா, ஏன்னா லைக் ஐ செட் இதுக்கு ஆல்ரெடி ஒரு ரீச் இருக்கு, இதை பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அண்ட் இது எழுதி கொடுக்க ஒரு ஆள் இருக்காங்க. ஆல் we have to do is just go there, stand, read your lines, do it. இந்த மாதிரி பேசிக்கா எல்லாமே வந்து ஒரு பிளேட்டர்ல வருது, நீ போய் அங்க உட்காரணும், அவ்வளவுதான். சாப்பிட அவ்வளவுதான். நீ ஒழுங்கா அதை பண்ணிட்டா தென் அது கரெக்டான இடத்துக்கு போய் சேர்ந்துரும். ஸோ இட்ஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம். ஓகே. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி in a day there will be about 15-16 scenes sometimes. In sometimes there will be 4-5 scenes. அதாவது நாங்க எங்களுக்குள்ளேயே பேசிப்போம், இன்னைக்கு யாருக்கு அதிக சீன் இருக்கு, இன்னைக்கு ஆராதனா டேவா, ரதி டேவா, யாரு டே அப்படின்ட்டு. ஓகே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி வரும். about 13-14 scenes இருக்கும். அந்த டே மட்டும் கொஞ்சம் டயரிங்கா இருக்கும், பட் can't complain. This is what you come here for. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க அந்த ராக்கிட்ட கேட்டுப்போம், இந்த மாதிரியான சீக்வன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுப்போம். நீங்க அதை கேட்டதை வச்சு சொல்லுங்க. இந்த ரீனா, விஜய், அனுபவ் மேமோட கேரக்டர், ரதி, சோ இது ஒரு பிளே ஒன்று இருக்கும். ஏன்னா அது ஒரு பியூட்டிஃபுல் ஒரு எமோஷன். அது படத்துல இருந்து வச்சிருந்தா கூட அது டிரைவ் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா ஒரு லாங் ஸ்ட்ரெச்சா காமிச்சாதான் அதோட எமோஷன் வந்து அது கேரி ஆகும். கேட்டதை வச்சு இந்த 3 பேரோட அந்த ஆங்கிள் எப்படி இருந்தது? இல்ல கண்டிப்பா. சி அகைன், ஏன் ஹார்ட் பீட் இஸ் சம்திங் தட் இஸ்
so connected to the audience-னா அந்த இமோஷன்ஸ் தான் அதுல இருக்கிற ஒரு intricate emotions or ஆர்கானிக் இப்போ இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னுவாங்கல்ல அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இதுல காட்டுறாங்க அண்ட் பீப்புள் ஆர் லைக்கிங் தட். ஏன்னா இப்போ வர டைம்ஸ்ல வந்து இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் வெரி லெஸ் நினைக்கிறேன். நம்ம லைஃப்ல நிறைய இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மாவோடய வந்து என்னைக்குமே எல்லாமே ஸ்மூத்தா இருக்காது. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோடையும் there will be ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும். அண்ட் இது ஒரு 100 எபிசோட்ஸ் போது அவ்வளோ டைமும் இருக்கு to show all of these beautiful emotions that each one go through. So அது கேட்கும் போது அஃப்கோர்ஸ் இட் ஃபெல்ட் சோ பியூட்டிஃபுல், விச் இஸ் எக்ஸாக்ட்லி வை ஹார்ட் பீட் இவ்வளோ ஒர்க் ஆகுது. இப்போ நான் ஒரு கேரக்டரா உள்ள வரேன், ஒருத்தர் அடிக்கிறேன் அப்படின்னா இமீடியட்டா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் அவங்க கிட்ட, ஏய் நீ யாரா வந்து இமீடியட்டா ஒருத்தர் அடிக்கலாம், இல்ல ஒருத்தங்களை திட்டுறேன்னா they find it so closer to their heart, saying இப்பதான் வந்தா இவன் பாட்டுக்கு வரான், நேரா முறைகிறான், அடிக்கிறான், ஸ்டிஃபாவே இருக்கான். So coming back to the point is that and the interpersonal relationship is so beautifully captured. Okay. And that's something that I understood from listening to the whole thing. And the Rocky வந்து ஒன்னு சொல்லும்போதே ஓகே இதனாலதான் இது ஒர்க் ஆயிருக்கலாமோன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஆனா அதுதான் உண்மை. ஆமா, நீங்க நினைச்சதுதான் அது கரெக்ட். அது அப்படிதான் ஒர்க் ஆயிருக்கு. ஓகே, இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜ் பத்தி பேசலாமா? டிராமாஸ் அதை பத்தி பேசலாம். ஏன்னா அது வந்து சம்திங் ரீடேக் கிடையாது. ஏதர் எடுக்க ஆரம்பிச்சுன்னா நோ ரீடேக்ஸ். அது கிட்டத்தட்ட ஒரு 1000 பர்சன்ஸ் இருக்காங்கன்னா 2000 கண்ணு உங்களை தான் பார்த்துட்டு இருக்கு. தனித்தனியா 2000 கண்ணு உங்களை தான் பார்த்துட்டு இருக்கு. அது எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? ஐ திங்க் இட்ஸ் a very beautiful feeling to be honest. அது பயம் இது இருக்காதா? ஸ்டார்டிங்ல ப்ராபப்லி இருந்திருக்கலாம். அது இப்போ ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லிட்டில் தியேட்டரோட பிளே வந்து நான் பார்க்கும்போது நான் ஒரு ஆடியன்ஸ்ல தான் இருந்தேன். எனக்கு தியேட்டர்னா போர் அடிக்கும், தூங்கிரும் அப்படின்ற ஒரு ஜோன்ல தான் நான் இருந்தேன். யார் ஒருத்தன் வந்து பேசுவாங்க, நம்ம உட்காந்து பார்க்கணும். நானும் அப்படிதான் இருந்தேன். கண்டிப்பா பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அது சம்திங் எக்ஸாக்ட்லி. ஸோ நான் அப்படி போனபோது என் கசினோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அதுல பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவினிங் கூப்பிட்டாங்க. நான் அப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ ஏதோ. சரி ஓகே, நம்ம எப்படி இருந்தாலும் வீட்டில் தூங்க போறோம், அது அங்கே போய் தூங்கலாமே அப்படின்னு தான் இருந்தேன். டு மை சர்ப்ரைஸ் அங்க உட்கார்ந்தோடனே ஸோ அந்த தியேட்டரே வந்து இட்ஸ் இம்ப்ராவ் பேஸ்ட் லைவ் ஷோ. ஸோ டக்குன்னு ஆடியன்ஸ் கிட்ட தான் கதையே மூவ் ஆகும். ஒரு ஏபிசி இருக்குமே தவிர்த்து ஏ டு பி எப்படி போகணும், பி டு சி எப்படி போகணுன்றது இருக்காது. அது எவ்ரி ஷோ ஆடியன்ஸ் எப்படி ரெசிப்ரோகேட் பண்றாங்கன்றத பொறுத்து தான் அந்த ஷோவே மூவ் ஆகும். ஸோ திடுதிப்புன்னு லைட்டு திருப்பும் போது நான் பயந்துட்டேன். ஸோ அங்கதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் லைக் ஐயோ எங்கேயாவது திருப்பி போறோம், நம்ம பக்கம் லைட் வச்சிட போறாங்கன்ற ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. அது வந்த உடனே டு மை சர்ப்ரைஸ் ஐ வாஸ் திங்கிங் இந்த மாதிரிலாம் நம்ம பயப்படவே மாட்டோமே, ஏன் நமக்கு இப்படி ஒரு பயம் வருது, ஐ வாண்ட் டு ட்ரை திஸ் அவுட், எனக்கு இது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதான் அந்த ஆடிஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ எவ்ரி டிசம்பர் அந்த ஷோக்கு வந்து ஐ திங்க் அபவுட் ஜூலைல வந்து அவங்க ஒரு ஆடிஷன் ப்ராசஸ். அதுல நான் போனபோது ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் இனஃப் அதுல என்ன பார்த்தாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவர்கிட்ட நான் கேட்பேன், அவரே சொல்ல தெரியல, நான் பார்க்க ஜாலியா இருந்தேன், சிரிச்சுட்டு இருந்தேன், ஒன்னு எடுத்துட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ராசஸ் இஸ் வாட் ஐ திங்க் காட் மீ இன் டு திஸ். அண்ட் அதுல ஒரு டேக் இல்லை 2 டேக் இல்லைன்றது வந்து யூ ஒன்ட் ஃபீல் இட், பிகாஸ் நம்ம வந்து ஒரு 4 months யூ வில் பி அரௌண்ட் த சேம் என்வாயன்மெண்ட், சேம் பீப்புள். இப்ப நான் என்ன சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்ற அளவுக்கு நம்ம தெரிகிற அளவுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னா நமக்கு தெரியும், இப்ப நம்ம இது சொன்னா இவன் இதை கலாய்ப்பான். ஏன்னா யூ ஆல்சோ ஹேவ் சோ மச் ஆஃப் டைம் தட் யூ ஸ்பெண்ட் வித் ஈச் அதர். ஒரு பர்சனலான ஒரு கலாய் இருக்கலாம், இல்ல இவன் இது சொன்னா இப்ப அடுத்து இவன் இப்படிதான் பேசுவான் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துடும். பேரலி எனக்கு ஹார்ட் பீட் அப்படிதான் ஒரு ஃபீல் ஆகுது. பிகாஸ் இட்ஸ் நாட் அ ப்ராசஸ் சார். இப்போ படம்லாம் நமக்கு ஒரு 20 நாள் இருக்கும், 20 நாள்ல ஷூட்டிங் இருக்கும், அப்படியே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம அவங்களோட பழகிறதோ இல்ல அப்புறம் பழகிறதோ இட்ஸ் ஈச் ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டர் பொறுத்து, எப்படி பழகி இருக்கமோ அதை பொறுத்து. எக்ஸாக்ட்லி. இங்க வந்து யூ ஹேவ் சோ மச் டைம். இப்போ ஒரு ஆரம்பிச்சதுல இருந்துன்னா மே மாசம் ஆரம்பிச்சாங்க, அதுல இருந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ யூ ஹேவ் சோ மச் டைம் வேர் யூஆர் நாட் ஷூட்டிங் ஆல்சோ. ஸோ அந்த டைம் யூ கெட் டு டாக் டு யுவர் கோ ஆர்டிஸ்ட் நாட் ஆன் அ டெய்லி பேசிஸ். அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல லைக் அவங்க எப்படின்றது வந்து உங்களுக்கு புரியறதுக்கான டைம் இவ்வளோ இருக்கும், உங்களோட கேரக்டர் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் இவ்வளோ இருக்கும். ஸோ எவ்ரி பாண்டிங் அடுத்தடுத்த இடத்துல எங்க யூஸ் ஆகும். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ப்ராசஸும் இதுவும் வந்து எனக்கு ஒன்னா வச்சு பார்க்கும்போது இட் சீம்ஸ் லைக் ஓ வாவ், நம்ம அங்க பண்ணதை இப்ப இங்கேயும் பண்றோம். பட் தி ஆடியன்ஸ் இஸ் சோ பிகர். இப்ப அங்க வந்து ஒரு 500-600 மெம்பர்ஸ் தான் ஒரு ஸ்டேஜ்ல உங்களால உட்காந்து பார்க்க முடியும். இட்ஸ் பிகாஸ் இவ்வளோ பேர் பார்க்க முடியுது, இவ்வளோ பேருக்கு போய் சேருது. அதுக்கு ஆல்ரெடி இவ்வளோ ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க.
அண்ட் ஆல் யூ காட் டு டூ இஸ் ஜஸ்ட் ட்ரை அண்ட் எக்ஸ்ப்ளோர் த கேரக்டர் மோர். அதை முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுல என்ன எழுதியிருக்காங்கன்றத படிச்சு நம்ம என்ன கொண்டு வர முடியும், அதை பண்ணாலே இட்ஸ் விக்டரியா. அது நீங்க சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸை அது ஜாலியா போயிட்டு வந்துட்டா போதும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை கொடுத்துட்டா போதும். எக்ஸாக்ட்லி. ரொம்ப ஓகே. அண்ட் டெல் அபௌட் தி க்ரூ. ஏன்னா அது எல்லாமே புது ஆட்கள். ஆமா. ஐ திங்க் தீப்தியும் இந்த பிளேல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா. சோ தீப்தி ஆராதனா பிளேல ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ ஆராதனா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. சோ லிட்டில் தியேட்டர்ல we know of each other and I've not acted with her. நான் லைட்ஸ் ஒரு வாட்டி பண்ணும்போது அவங்க நடிச்சிருந்தாங்க. ஓ ஓகே. சோ நாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் திடீர்னு கண்ணை கொடுத்து தூக்கி விட்டு அவங்க இன்ட்ரோ பெருசா மாசா பண்ணிருக்காங்க. நல்லா இல்ல அது பர்டிகுலரா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆராதனான்ற ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான போல்டான ஒரு பர்சன் வேணும்ன்றது வந்து பர்டிகுலரா ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்தாங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் சுபிக்ஷா, ஐ திங்க் சுபிக்ஷா அமலான்றவங்க வந்து புதுசா வந்தாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். டு பி ஆனஸ்ட் இவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது இட் ஃபெல்ட் மோர் லைக் ஏதோ நாங்கள் ரொம்ப நாளா பழகின ஒரு ஃபீல் தான் இருந்தது. இட்ஸ் ஆல்சோ பிகாஸ் இப்போ ஒரு டீமா அவங்க என்ன செட் பண்றாங்கன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நாட் ஃபீல் ஏலியனேட்டட். இப்போ ஒரு ப்ரொடக்ஷனா வந்து இல்லை இவங்களை புதுசா ட்ரீட் பண்ண இவங்க இங்க இருங்க அப்படின்னா தட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இப்போ நாங்க இவ்வளோ இயல்பா இருக்க முடியுது, வி ஆர் ஏபிள் டு பெர்ஃபார்ம் த வே தட் வி கேன்னா இட்ஸ் டு டூ வித் எவ்ரிபடி. இப்போ ஒரு இன்க்ளூடிங் மானசா கண்டிப்பா எவ்ரிபடி, எவ்ரி கோ ஆர்டிஸ்ட், ஏன்னா இவங்க எல்லாம் பழைய ஆளுங்க அங்க இருக்காங்க. சோ தே கேன் ஆல்வேஸ் ஷோ தட் அந்த பிளேஸே ஒரு வைப் உங்களுக்கு கொடுத்துரும். சோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எவ்ரிபடி வெல்கமிங். இப்போ தீபாவா இருக்கட்டும், இப்போ அர்ஜுன், எவ்ரிபடி ஐ ஹவ் நாட் இன்டராக்டட் வித் இன் சீன்ஸ். பட் இப்போ நாங்க எங்க பர்சனல் இன்டராக்ஷன் கண்டிப்பா. சோ அவங்களோட இருக்கும்போது the way they receive us or speak to us makes you feel invited rather than ஐயோ இது ஒரு நம்ம ஏலியனான ஒரு ஸ்பேஸுக்கு வந்திருக்கோம், இப்போ நம்ம ரிசர்வ்டா இருக்கணும்ன்றது இல்லாம இப்போ ராக்கியாவே இருக்கட்டும், அவரும் ரொம்ப ஜாலியான ஒரு இப்போ என்ன டவுட் உங்களுக்கு, அடுத்து என்ன இதுவா, ப்ரொடக்ஷன் இப்படி இருக்கும், சாப்பாடு இந்த டைம் போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு பேர் மினிமம் மேட்டர். ஆமா இந்த இது ஏன்னா நிறைய டவுட்ஸ் இருந்தது பேருக்கு. இந்த சாப்பாடுல எப்போ நம்ம கிடைக்கும், 12 மணிக்கா 1 மணிக்கா, யாருக்கு டவுட் இருந்துச்சு? சாரி சுபிக்ஷா. சோ அவங்க விசித்திரமா இதெல்லாம் புதுசா கேட்பாங்க. ஓகே. நீங்க எதிர்பார்க்க முடியாத அவங்கள நீங்க நேர்ல மீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயத்த வந்து அவங்க சடனா ஒரு சீரியஸான டைம்ல கேட்பாங்க. சோ இட்ஸ் a very fun environment. சிந்துவா இருக்கட்டும், everybody, if I miss somebody please sorry. எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடுச்சு. yeah so ரதி ஆல்சோ and அந்த டீமா இப்போ டைரக்ஷன் டீமா இருக்கட்டும், இப்போ ஃபர்ஸ்ட் 16 எபிசோட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் தீபக் சார் எடுத்தாரு. ஸோ அந்த 16 எபிசோட்ஸ் அவரு அந்த கேரக்டரை அணுகிறதா இருக்கட்டும், இல்லை நமக்கு ஹவு டு வி அப்ரோச் இட்ன்ற ஒரு அவர் நம்மளை கைட் பண்ற விதமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ 16 எபிசோட்ஸ்க்கு மேல அப்துல்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் எடுக்கும் போது அவர் செட்ல உட்கார டைம் இருக்காது, நிஜமாவே பறந்துட்டே இருப்பாரு. ஸோ லிட்ரலி வந்து நான் ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும், எப்படி வந்து இப்போ எங்களுக்காவது நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் தான் வந்து ஃபுல்லா ஒரு அடி இருக்கும். ஒரு 13 சீன்ஸ் 14 சீன்ஸ் இருக்கும். மிச்சபடி பாத்தீங்கன்னா அந்த 10 டேஸோ 15 டேஸ் வாட் எவர் வி ஆர் ஷூட்டிங், அதுல எல்லா நாளும் அவர் ஒரு 16 சீன்ஸ் எடுப்பாரு. நான் வந்து இந்த லைவ் எடிட்டர் கிட்ட அப்பதான் நான் கேட்கறேன், ஸ்பாட் எடிட்டர் கிட்ட கேட்கறேன் எவ்வளவு ஃபுட்டேஜ் வருது ஒரு நாளைக்கு அப்படின்னா, எடிட்டட் ஃபுட்டேஜ் அபவுட் 31 to 33 மினிட்ஸ் வருது. So it makes, அதாவது நீங்க சொல்ற அந்த ஒரு நாளைக்கு எடிட்டட் ஃபுட்டேஜ், அவங்க ரெக்கார்டட் ஃபுட்டேஜ் கிடையாது, எடிட் பண்ணி அதுல ப்ராபப்லி மைனர் கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இந்த சீன் இங்க இந்த கவுண்டர்ஸ் வேணா மாத்துவாங்களே தவிர்த்து எடிட்டட் ஃபுட்டேஜாவே 31 மினிட்ஸ் 33 மினிட்ஸ்லாம் அவர் எடுக்கும்போது நாங்க பாக்குற அவுட்டே ஒரு 24 அந்த மாதிரி தான். எக்ஸாக்ட்லி. ஸோ அவ்வளோ அவர் எடுக்கிறாரு. ஆனா அடுத்த நாள் திரும்பி அவர் ஏஞ்சி வருவாரு. இப்ப எங்களுக்கு நாங்க யோசிப்போம், அப்ப நம்மளா கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஐயோ டயர்டா இருக்கு அப்படின்னா எனக்கே தோணும், இப்போ ஒரு மனுஷன் அவர் மூஞ்சி கூட அங்க தெரியாது. லிட்டரலி யாரோ ஒருத்தங்க இவ்வளவு பேர் நமக்காக உழைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் எவ்ரி க்ளோரி இஸ் சம்திங் தட் வி டேக் பேக் ஹோம். அவங்களுக்கு இதுல இருந்து என்ன கிடைக்குது, ப்ராபப்லி அப்துல் சார்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு தெரிய வரதை தாண்டி அந்த நேம் தாண்டி எக்ஸாக்ட்லி தேர் இஸ் நோ ஃபேஸ் டு இட் ஆர் எனி ஆஃப் தோஸ் திங்ஸ். அதை தாண்டி அவங்க அவ்வளவு ஒர்க் பண்றாங்க. அண்ட் தே ஆல்சோ செட் தி என்வாயன்மெண்ட் இன் சச் a way that you feel invited. அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ பர்சனலி ஆஸ் an actor. ஏன்னா அது இல்லைன்னா தென் நீ எவ்வளவு பேர் நடிகனா இருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் யூ வில் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம். இல்ல இது வேணாம் தம்பி பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ ஆடியன்ஸா அந்த ஆக்ஷன் டு கட்ல நீங்க என்ன பண்றீங்களோ அது மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ இவங்க எவ்ரிபடி இந்த செட் இன்க்ளூடிங் ஷாமா இருக்கட்டும், அவரு அங்கேதான் இருப்பாரு.
உட்காந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காத அன்னைக்கு ஒரு நாள் வந்து சொல்லுவாரு, இந்த நீ பண்ணி இது சூப்பரா இருந்துச்சுடாக்கண்ணா, நல்லா இருந்ததுடா, இது நல்லா இருக்கு. ஸோ தேர் வெரி என்கரேஜிங். ஓகே as an artist that's what you I think everybody அதான் எக்ஸ்பெக்டேஷன். yeah நம்ம அவங்க அவ்வளோ ஒரு 2 நாள் உட்காந்து டெவலப் பண்ணது ஒரு 2 மினிட்ஸ் நடிச்சுட்டு போயிடுவோம். correct இது கரெக்டா பண்ணிருப்போமா பண்ணலையா அது நம்ம ரிலீஸ் பண்றதுக்குள்ள சரி நடிச்சிட்டு போயிரும். அதுக்குள்ள ரிலீஸ் ஆகி மக்கள் அதை எப்படி ரிசீவ் ஆமா பண்ணா. ஆமா so if somebody is there for you to go back to because they've done this for a while, they know exactly இது என்ன பண்ணா இது ஒர்க் ஆகும், இது எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்ற அளவுக்கு ஒரு மெட்ரிக்ஸ் பிடிச்சிருக்காங்க. so exactly coming back to my point is that it's a very healthy environment, it's a fun environment. so அது மேல ஒர்க் போற மாதிரி இருக்காது. ஜாலியா போய் கொடுத்த வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டா ஜாலி. ஓகே, இப்போ ஃபைனலா ஒண்ணு இப்போ அந்த ராக்கி கேரக்டர் சொன்னீங்களா, இப்போ நாங்க நினைக்கல நீங்க மீட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு. ரீனா கேரக்டரா இருக்கட்டும், அர்ஜுன் கேரக்டரா இருக்கட்டும், அந்த கேங்கோட மீட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு. ஹவ் வாஸ் தெம் பழகிறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அதே அந்த கம்யூனிகேஷனுக்கு? ஆமா, இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஐ திங்க் தீபா வந்து அவங்க ரொம்ப குவைட். ஐ திங்க் ஷீ இஸ் டு ஹர் செல்ஃப். நான் ஒரு வாட்டி வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெஸ்டிங் ரூம் ஒன்று இருக்கும். ஸோ என் ரூமை தாண்டி இந்த இவங்களுக்குலாம் ஃபீமேல் ஆர்டிஸ்டுக்குலாம் ஒரு ரூம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ராக்கிலாம் அங்கே போய் உட்காந்துருவேன். ஏன்னா பேசிட்டே இருவேன், என்னால் தனியாக உட்காந்து ஒரு இடத்துல இருக்க முடியாது பர்சனலி. ஸோ அங்கே பேசிட்டு இருக்கும்போது அப்போதான் வந்து தீபாவுக்கும் எங்களுக்கும் ஒரு டைம் இருந்தபோது அவங்க வந்து பேசும்போதும் வந்து ஷீ இஸ் சம்படி ஹூ இஸ் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப லிமிட்டடாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் த இன்டராக்ஷன் ஹஸ் பீன் வெரி நைஸ். பிகாஸ் அவங்க நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி நார்மல், ஒரு ஹியூமன் கான்வர்சேஷனா தான். ஓகே. அண்ட் அர்ஜுன் ஆஸ் வெல். ஏன்னா எங்க அம்மா பர்சனலா நான் சொன்ன மாதிரி ஷீ இஸ் நாட் சம்படி ஹூ சேஸ் எனக்கு இவங்களை மீட் பண்ணணும், இந்த இது பார்க்கணும் அப்படின்லாம் வந்து யாரையுமே சொன்னதே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இத்தனை வருஷத்துல நாட் தட் அகைன் ஐ ஹவ் நாட் ஆக்டட் வித் மெனி பீப்புள். சோ ஃபார் ஐ ஹவ் நெவர் சீன் மை மதர் ஃபேனிங் ஓவர் சம்ஒன். இந்த ஷோலாம் முடிஞ்சுட்டு எங்க அம்மா கிட்ட கேட்கும்போது எனக்கு வந்து 3 பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ராக்கி, அர்ஜுன், அதுக்கப்புறம் இவங்களோட கேரக்டர் யாரு, ரதியா? இப்ப இந்த ஷோல இல்ல, இவங்க தேஜு. சோ யோகலட்சுமி. இவங்க 3 பேரும் வந்து எங்க அம்மா பர்சனலா வந்து எனக்கு இவங்க 3 பேரும் மீட் பண்ணணும் அப்படின்னாங்க. So it's made me understand saying okay அப்படின்ற ஒரு இவ்வளோ எங்க அம்மாக்கே இப்படி ஒரு இருக்குன்னா probably they might also have that sense of இல்ல அப்ப தெரிஞ்சது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஷோல வந்திருக்கும். இல்ல கண்டிப்பா. அகைன் இப்ப நான் அர்ஜுனை மீட் பண்ணும்போது he has no air about himself. ரொம்ப very nice guy, very sweet. இப்போ நம்ம என்ன which makes me wonder saying okay they're so grounded. இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் இப்போ ராக்கியா இருக்கட்டும், யோகலட்சுமி கூட I had an opportunity to have a conversation because அந்த லீகல் செட்டும் வந்து பக்கத்திலேயே தான், கோர்ட் சாரி. everybody is very grounded, they don't have an air about themselves. So அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் போதே it sets the hierarchy very clear. இப்போ தியேட்டர்ல like I said there's no hierarchy. இப்போ ஒரு டைரக்டரா இருக்கட்டும் இல்ல சீனியர் ஆக்டர், there's no senior junior there. எல்லாருமே ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவோம், தரையில உட்காந்து சாப்பிடுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்க வரும்போதும் when there's no hierarchy it sets such a healthy environment saying எல்லாருமே நார்மலா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க. ஸோ இட் மேக்ஸ் ஆர் லைஃப் ஈஸியர். இப்போ உள்ள புதுசா வரவங்களுக்கும் இட்ஸ் a lot more fun. நைஸ். இல்ல ஐ திங்க் நீங்க சொல்ல ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. எஸ். ஓகே, அண்ட் தேங்க் யூ so much. 8 எபிசோட் வந்திருக்கு இந்த இன்டர்வியூ நடக்கிற டைம்ல. செட்டுக்கு ஒரு நாள் வரும் கண்டிப்பா. அந்த ராகவ் கேரக்டர் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறது தெரியுது எங்களுக்கு. அந்த கிராஃபா ஆர்க்கா அது டெவலப் ஆகும்போது அப்போ ஒரு டைம் மீட் பண்ணி டீமா ஒரு டைம் பேசுவோம். கண்டிப்பா அது இன்னும் பயங்கர ஃபன்னா இருக்கும். கண்டிப்பா. எஸ், and thank you so much brother. ரொம்ப ஹாப்பி. have a great conversation with you. thank you likewise. வந்திருக்கு சக்சஸ் அடுத்தடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சைடுல இருந்து பழகிக்கிறோம். thank you very much. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering.